நம்பி நீயும் கூடிய சீக்கிரம் உள்ளே போக போகிறாய். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்தாக்களுக்கு தெரியும். நீங்கள் இன்றைக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. எனக்கு எல்லோருமே சொன்னது, நீ அடுத்தது நீதான் உள்ளுக்கு போகிறாய் என்று சொல்லி நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சு கொண்டிருந்தாங்க. நீ ஒரு சோனி, தொப்பி பிரட்டி, அப்படியான்னு என்னுடைய மதத்தை, என்னுடைய இனத்தை கிழிவுபடுத்தி எத்தனையோ கருத்துக்கள் போட்டு கொண்டிருந்தாங்க. இதெல்லாம் நான் கணக்கில் கொள்ளாமல் நியாயம் எந்த பக்கம் இருக்கின்றதோ அந்த பக்கம் என்னுடைய குரலை எழுப்பி கொண்டிருந்தேன். இதுகளை பார்த்து கொண்டிருந்த ப்ரோ என்ன பண்ணுறாருன்னு சொன்னாக்கா, அவருடைய ஒரு வீடியோவில் அவர் பேசி போடுறாரு, நான் இந்த அனுராதபுரத்தில் இருந்து ஒரு முஸ்லீம் சகோதரர் நம்மளை பற்றி தொடர்ச்சியாக வீடியோ போட்டுட்டு இருக்கிறாரு. என்னால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லாபம் வருதுன்னு சொன்னாக்கா அதுக்கு நான் ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டேன். நீங்கள் தொடர்ச்சியாக உங்களோட பயணத்தை பயணிங்க அப்படின்னு சொல்லி ப்ரோ ஒரு வீடியோவில் எனக்கு அவர் ஒரு விஷயத்தை பேசி போடுறாரு. நீ தப்பு பண்ணுற, திருந்து, நீ திருந்து. ஏன் நீ அவன் பற்றியே வீடியோ போடுதாய்? எதுக்காக நீ அவன் பற்றி வீடியோ போடுறாய்? கிருஷ்ணாவை பற்றியே வீடியோ போடுதாய்? ஏன் போடுதாய்? நீ தப்பு பண்ணுறாய், நீ திருந்து. என்ன, தனிமையை ரொம்ப பிடிச்சிருக்குது. தனிமையில் தான் வந்தோம் அந்த உலகத்துக்கு. இருக்கிறதும் தனிமையில். இடைப்பட்ட இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் எதுக்கு இவ்வளவு உறவுகளும் நண்பர்களும் எனக்கு தெரியலை. உறவுகளே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த ஒரு காணொலியையும் ஆரம்பிப்பதற்கு முன்னால் எந்த ஒரு சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் எந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வீடியோக்களை பாருங்கள். நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. என்ன விடயங்களை பற்றி இன்றைய தினம் பேச இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, என்ன சொல்கிறது, பேசுகிறதுக்கு முதல்ல ஒரு சில விடயங்களை பற்றி முதல்ல சொல்ல வேண்டும். இப்போவெல்லாம் நிறைய தனிமையை விரும்புது. ஏன்னு தெரியலை. தனிமையில் போய் இருக்க சொல்லுது. யாரும் என்ன சொல்கிறது, ஒரு மனித தொல்லைகள் இல்லாத இடங்களில் போய் உட்கார சொல்லுது. தனிமையை ரொம்ப பிடிச்சிருக்குது. தனிமையில் தான் வந்தோம் அந்த உலகத்துக்கு. இருக்கிறதும் தனிமையில். இடைப்பட்ட இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் எதுக்கு இவ்வளவு உறவுகளும் நண்பர்களும் எனக்கு தெரியலை. இது என்னுடைய மனசில் உள்ள ஒரு சின்ன ஃபீலிங்காக இருக்குது. இது என்னுடைய என்ன சொல்கிறது, தனிமையில் இருந்தால் நிறைய விஷயங்களை பற்றி ஒரு அலசி ஆராய்ஞ்சி ஒரு நல்ல நம்மளோட வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கு தனிமை என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக காணப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் தனிமையில் இருந்தால் எதை வேண்டாலும் சிந்தித்து சிறப்பான முறையில் செயல்படலாம் என்பதை எனக்கு அடிக்கடி என்னுடைய மனசு சொல்லி கொண்டிருக்கிறது. எது எப்படியோ தெரியலை. இது சம்மந்தமான கருத்துக்களையும் நீங்கள் பதிவிட மறக்காதீங்க. அதுக்கடுத்தபடியாக என்னத்தை பற்றி பேச இருக்கிறோம்னு சொன்னாக்கா, உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் நான் என்னுடைய இந்த நியூஸ் சேனலில் நான் மூஞ்சி காட்டாமல் என்னுடைய வாய்ஸை மட்டும் கொடுத்து இமேஜ்களை ஆட் பண்ணி நியூஸ் வாசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் அந்த காலகட்டத்தில் என்னுடைய சேனலில் பார்த்தீங்களோ பார்க்கலையோ தெரியலை. ஆனால் ஒரு நாள் யாழ்ப்பாண ஒரு பிரபலியமான யூடியூபர், அவர்தான் எஸ்கே கிருஷ்ணா, அவருடைய சேவைகளை நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யார்ப்பா இவர் இவ்வளவு உதவி பண்ணுறாரு, வெளிநாடுகளிலிருந்து புலம்பெயர் உறவுகள் பணங்களை அனுப்பியிருந்தாலும் ஆனால் அந்த உதவிகளை சிறப்பான முறையில் இவர் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி போட்டு என்னுடைய அந்த ஒரு நியூஸில் ப்ரோவை சேர்த்து அவருக்கு ஒரு வாழ்த்து செய்தி ஒன்றை போட்டிருப்பேன். நிச்சயமாக அன்று நான் ஒரு போதும் என் மனசால் நினைக்கலை. ப்ரோவுடைய பேரையோ அல்லது அவருடைய ஒரு இமேஜையோ யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய வியூஸ் போகுது அப்படி நினச்சி அந்த வீடியோவை நான் ஒரு காலமும் அப்லோட் செய்யலை. அப்லோட் செஞ்சதுக்கு பின்னால் பார்த்தேன் என்னுடைய யூடியூப் சேனல்லையே
எல்லா வீடியோவையும் விட அந்த ஒரு வீடியோவுக்கு தான் நிறைய வியூஸ் போயிருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் நான் யோசித்து பார்த்தேன், ஓ இவர் பேருக்கும் என்னுடைய புகைப்படத்துக்கும் நிறைய மவுஸ் இருக்குது, சரி இதை பற்றி கொஞ்சம் நம்ம ஓட்டலான்னு சொல்லி உண்மையிலேயே அவருடைய பேரை இமேஜை யூஸ் பண்ணியிருந்தேன். அது என்னுடைய ஒரு வகைப்பட்ட சுயநலமாக கூட இருக்கலாம். ஏன்னு சொன்னாக்கா ப்ரோ சம்மந்தமாக அவர் சம்மந்தமான நல்ல விடயங்களை உங்களுக்கு சொல்லி தொடர்ச்சியாக வீடியோ போட்டிருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா என்னுடைய சேனல் மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கும் ப்ரோவுடைய இமேஜை பேரை யூஸ் பண்ணி தான் நான் என்னுடைய மானிட்டைசேஷனை மிச்சம் குயிக்காகவே எடுத்திருந்தேன். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதுவும் ஒரு காரணம். அப்போ அதே நேரத்தில் ப்ரோவுடைய பேர்களை வச்சு போடுற வீடியோக்களுக்கு நிறைய வியூஸுக்கள் வருன்றதுனால என்னுடைய வயிற்றையும் நான் கழுவி கொண்டிருக்கிறது ஒரு சுயநலமாக நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்களோ எனக்கு தெரியலை. ஆனால் என்னுடைய மனதில் உள்ள உண்மையான விடயங்களை வெளிப்படையாக நான் பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியலை. தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு சொன்னாக்கா ப்ரோ சம்பந்தமாகவே வீடியோக்களை போட ஆரம்பித்து விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதுகளை பார்த்து கொண்டிருந்த ப்ரோ என்ன பண்ணுறாருன்னு சொன்னாக்கா அவருடைய ஒரு வீடியோவில் அவர் பேசி போடுறாரு, நான் இந்த அனுராதபுரத்திலிருந்து ஒரு முஸ்லீம் சகோதரர் நம்மளை பற்றி தொடர்ச்சியாக வீடியோ போட்டுட்டு இருக்கிறாரு. ஓகே சகோதரா, நீங்கள் என்னை பற்றி வீடியோ போடுங்க, பிரச்சனை இல்லை. என்னால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லாபம் வருதுன்னு சொன்னாக்கா அதுக்கு நான் ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டேன். நீங்கள் தொடர்ச்சியாக உங்களோட பயணத்தை பயணிங்க அப்படின்னு சொல்லி ப்ரோ வந்து ஒரு வீடியோவில் எனக்கு அவர் ஒரு விஷயத்தை பேசி போடுறாரு. அதுக்கப்புறமும் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, நான் தொடர்ச்சியாக ப்ரோ சம்பந்தமாகவே வீடியோக்களை போட்டு கொண்டிருந்தேன். அதே நேரத்தில் ப்ரோ இந்த சிறைச்சாலைக்கு போனதுக்கு பின்னால் நிறைய பேர் புதுசாக உருவாகினாங்க ப்ரோ சம்பந்தமாக வீடியோக்கள் போடுறதுக்கு, அவர் சம்பந்தமாக பேசுகிறதுக்குன்னு சொல்லி. எத்தனை பேர் வீடியோ போட்டாலும் உண்மையிலேயே அந்த சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது அங்கே நடந்த அந்த உண்மை சம்பவங்களை பேசுகிறதுக்கு நிறைய பேர் பயந்து பேசியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் பேசினது தான் சரின்னு நான் சொல்ல வர இல்லை. நான் வந்து பயப்படாமல் பின்னுக்கு வாரத்துக்கு நான் எப்பொழுதுமே தயாராகி கொண்டு வீடியோக்குள்ளே கொடுத்து கொண்டிருந்தேன். பார்த்த உங்களுக்கு தெரியும், நான் வந்து ப்ரோவை மட்டுமே நியாயப்படுத்தியே என்னுடைய வீடியோக்குள்ளே பேசியிருப்பேன். அவர் சிறைச்சாலை போனதுக்கு எதிர்ப்பாகவே நான் ஒரு சில விடயங்களை பற்றி பேசியிருப்பேன். ஆனால் நிறைய பேர் அது சம்மந்தமாக பேசுகிறதுக்கே பயந்து பேசியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது சம்மந்தமாக பேசக்கூடாதுன்னு சொல்லி மெதுவாக பேசியிருப்பாங்க. ஆனால் நான் அதெல்லாம் அப்படி பேசலை. நான் தொடர்ச்சியாக எது நடந்தாலும் நடக்கட்டும்னு சொல்லி தொடர்ச்சியாக ப்ரோவுக்கு என்னுடைய குரலை எழுப்பி பேசியிருப்பேன். இது போன்று தொடர்ச்சியாக வீடியோக்களை கொடுத்திருந்தேன். இதில் இப்போ என்னடா பேச வரான்னு யோசிச்சிங்கன்னு சொன்னாங்க, நிறைய பேர் அந்த காலகட்டத்திலையும் இந்த காலகட்டத்திலையும் எனக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் மூலம் என்ன விஷயம்னு சொன்னாங்க, இப்போ என்ன சொல்லி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, தம்பி நீ தப்பு பண்ணுற திருந்து, நீ திருந்து. ஏன் நீ அவன் பற்றியே வீடியோ போடுதாய்? எதுக்காக நீ அவன் பற்றி வீடியோ போடுறாய்? கிருஷ்ணாவை பற்றியே வீடியோ போடுதாய்? ஏன் போடுதாய்? நீ தப்பு பண்ணுறாய், நீ திருந்து என்ன அப்படின்னு சொல்லி நான் ஏதோ போதை வஸ்து கடத்துகிற ஆள் மாதிரியும் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் தவறுகள் பண்ணுற ஆள் மாதிரியும் நிறைய கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் ப்ரோ சிறைச்சாலையில் இருக்கின்ற காலத்தில் எனக்கு நான் ப்ரோ சம்மந்தமாக ப்ரோவுக்கு நியாயமாக வீடியோக்களை போடுகின்ற பொழுது என்னுடைய கருத்துக்கள், எனக்காக வந்த கருத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, தம்பி நீயும் கூடிய சீக்கிரம் உள்ளே போக போகிறாய். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்தாக்களுக்கு தெரியும். நீங்கள் இன்றைக்கும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. எனக்கு எல்லோருமே சொன்னது, அடுத்தது நீதான் உள்ளுக்கு போகிறாய் என்று சொல்லி நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சு கொண்டிருந்தாங்க. நீ ஒரு சோனி தொப்பி பிரட்டி இப்படியான்னு என்னுடைய மதத்தை என்னுடைய இனத்தை கிழிவுபடுத்தி எத்தனையோ கருத்துக்கள் போட்டு கொண்டிருந்தாங்க. இதெல்லாம் நான் கணக்கில் கொள்ளாமல் நியாயம் எந்த பக்கம் இருக்கின்றதோ அந்த பக்கம் என்னுடைய குரலை எழுப்பி கொண்டிருந்தேன்.
இன்றைக்கு வரைக்கும் அதைத்தான் நான் செஞ்சு கொண்டிருக்கின்றேன். இப்பொழுதும் என்னை நீ ப்ரோ சம்பந்தமான ஒரு சில விடயங்களை பற்றி பேசுகிறேன். அவர் பக்கம் ஏதாச்சும் நியாயங்கள் அநியாயங்கள் நடக்கின்ற பொழுது அது அப்படி செஞ்சிருக்கலாமே இப்படி செஞ்சிருக்கலாம்னு சொல்லி ஒரு சில கருத்துக்களை என்னுடைய இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் இப்போ ஒரு ப்ரோ வீடியோ போடுகின்ற பொழுது உங்களுக்குண்டு ஒரு தனிப்பட்ட கருத்து வருகிறதா இல்லையா? நீங்கள் அவருடைய வீடியோக்குள்ளே போய் ஏதாச்சும் ஒரு கருத்து ஒன்று எழுதுறீங்க தானே? அதே மாதிரி ஏண்ட மனசில் உருவாகிற அவரோட வீடியோவை பார்த்து ஏண்ட மனசில் உருவாகிற அந்த கருத்துக்களை நான் உங்களுக்கு வீடியோவாக தந்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவுதான் வித்தியாசம். இன்றைக்கும் எனக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, தம்பி நீ திருந்து நீ ஏன் அவன் பற்றியே வீடியோ போட்டுட்ருக்காய், நீ வேறு ஏதாச்சும் வீடியோ போடு அப்படின்ட்டு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கட்டாயம் தெரிவிங்க. நான் ப்ரோ சம்பந்தமாக தொடர்ச்சியாக வீடியோ போடுறதுனால இந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு பார்க்க முடியாமல் ஏதாச்சும் சலிப்புத்தன்மைகள் ஏற்பட்டிருக்கின்றதா, அல்லது நான் வேறு விதமான வீடியோக்களை ப்ளாக் வீடியோக்களை வரும் காலங்களில் போடுறதுக்கு இருக்கிறேன். ப்ளாக்னு சொல்கிற பொழுது என்னுடைய பயண நிகழ்வுகளை எனது வீட்டில் சமைக்கிறது சாப்பிட்றது இப்படியான வீடியோக்களை போடுறதுக்கு நான் ஒரு சின்ன எண்ணத்தை வச்சு கொண்டிருக்கிறேன். அது எந்த அளவுக்கு செயல்படும் எனக்கு தெரியலை. ஆனால் அதில் அப்படி செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறேன். ஆனால் ப்ரோ சம்மந்தமான வீடியோக்களை நான் போடுறதுனால உங்களுக்கு போர் அடிச்சிருக்குதா ப்ரோ சம்மந்தமாக பேசுகிறதுனால ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்கலையா, பிடிச்சிருக்கான விடயங்களை பற்றி நீங்கள் தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நான் இவ்வளோ காலமும் ப்ரோவுக்காக குரல் கொடுத்து வந்ததில் ஏதாச்சும் தவறுகள் இருக்கிறதா, அல்லது அதுகள் சம்மந்தமான விடயங்களை பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கின்றது. உங்களுடைய கருத்தின் மூலம்தான் என்னுடைய அடுத்தடுத்த கட்டங்களை எடுத்து செல்ல முடியும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னுடைய வீடியோக்களை பார்க்குற நீங்கள் தயவு செய்து உங்களுடைய அந்த முழுமையான மனம் திறந்து சொல்லுங்கள். தம்பி நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு, நீ ஒருவேளை இப்படி வீடியோக்களை போட்டு உங்களோட தனிப்பட்ட ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் அதுகளையும் தெரிவிக்க மறக்காதீங்க. உண்மையிலேயே கொஞ்சம் இன்றைக்கு என்ன சொல்கிறது, ஒரு மனசு கொஞ்சம் நிறைய பேர் என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. மனசை உடைச்சி மனசை நோகடிக்கணுண்டு ஒரு சிலவங்க வேணுமுண்டே கருத்துக்களை பதிவிடுறது. அந்த கருத்துக்களெல்லாம் நாம் கணக்கில் எடுத்தோம்னு சொன்னாக்கா நம்மளுடைய அடுத்த படியைக்கு நம்ம ஏறிக்கொள்ள மாட்டோம்ன்றது எனக்கு தெரியும். இவ்வளவு காலமுமே நான் அந்த கருத்துக்களை கணக்கெடுக்காமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோவை என்னுடைய அதாவது ப்ரோ எஸ்கே கிருஷ்ணா ப்ரோ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ப்ரோ நீங்கள் கூட சொல்லுங்கள், உங்கள் சம்பந்தமாக இவே தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறேன். இப்படி பேசுகிறதுனால நீங்கள் இது சம்மந்தமாக மன உளைச்சலுக்கு ஆளாகிறீங்களா, இல்லை பிரச்சனை இல்லை நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ போடுங்க அப்படின்ட்டு சொல்ல வாரீங்களான்றதை நீங்கள் ஒரு முடிவெடுத்து தயவு செய்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் இதுக்கு ஒரு கருத்து மூலமோ எப்படியோ தெரிவிங்க. தயவு செய்து அடுத்தவர்கள் சொல்கிறார்கள் என்றதுக்காக இல்லாமல் இந்த யார் சம்பந்தமாக நான் வீடியோக்குள்ளே போட்டு கொண்டிருக்கிறேனோ அந்த உரிமையாளரே ஒரு முடிவை சொன்னார்னு சொன்னாங்க, தயவு செய்து என்னுடைய வீடியோக்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியும். எப்படியோ எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக எமது வீடியோக்கள் வேறு மாதிரியான வீடியோக்களை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். எனது பயண நிகழ்வுகளை தருவதற்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் தருவேன். அதோடு சேர்த்து இடைக்கிடையே ப்ரோ சம்பந்தமான வீடியோக்களையும் போடுவேன் என்பதிலேயும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இவ்வளவுதான் என்னுடைய மனசில் உள்ள விடயங்களை அப்படியே கக்கிட்டேன். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்னுடைய மனசில் உள்ள விஷயங்களை பற்றி எப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு சின்ன பிள்ளை தன்னுடைய தாயிட்ட அப்படியே உண்மையை சொல்லும் இல்லையா, ஒன்றும் அறியாத பாப்பா, அந்த மாதிரி என்னுடைய மனசில் உள்ள அத்தனை விஷயங்களையும் என் மனசில் இதுதான் இருக்குது ராசான்னு சொல்லி அப்படியே உங்கள்கிட்ட கக்கிட்டேன். இதை வச்சு நீங்கள் எனக்கு ஒரு நல்ல முடிவை தருவீங்கன்னு சொல்லி ஒரு நோக்கத்துக்காக இந்த என்னுடைய மனசில் உள்ள உண்மையான விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். தயவுசெய்து உங்களுடைய அருமையான தெளிவான ஒரு என்ற வாழ்க்கையில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான தருணத்தை உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். நல்ல
சிந்தனையான கருத்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். இந்த காணொளி சொந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள். இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.